வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா, ஆமாங்க, நேற்று பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் வந்து ஒரு கதை ஒன்று போட்டிருந்தோம். இன்றைக்கி தான் அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா இது ஒரு நல்ல ஐடியாங்க. நமக்கு நம்மளோட முன்னோர்கள்லாம் நம்மளை அப்படி தான் வளர்த்துருப்பாங்க, நம்ம தாத்தா பாட்டி எல்லாமே. இப்போ நம்மளே வந்து யோசிப்போம், அடடா நம்ம குழந்தைங்கள வளர்க்கறதுக்கு அது மாதிரி தாத்தா பாட்டி இருந்து தினமும் தூங்க வைக்கிறதுக்கான ஒரு கதை சொல்லி தூங்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு. இப்போலாம் பார்த்திங்கன்னா மாடர்ன் லைஃப்பில் கதை சொல்லிகளே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுதான் கமல்ஹாசன் சீசன் 7ல் வந்து பாவா செல்லதுரைன்னு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வந்து கதை சொல்லி தான். ஸோ இது மாதிரியான கதை சொல்லிகளை நம்ம வாலண்டரியாக போய் தேடுறதை விட நம்ம தாத்தா பாட்டி சொன்ன கதைகளே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். அப்போ வளர்க்குறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அந்த பிள்ளைகளுக்கு வந்து அவர்களுக்கு வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து எப்படின்னா இந்த கதைகள் மூலமாக இமேஜினேஷன் பவர் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் வந்து அந்த லிசனிங் பவர். ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா, இப்போல்லாம் எந்த குழந்தையும் வந்து நம்ம பேசும்போது உட்காந்து அமைதியாக கேட்குற குழந்தைகளை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணுறோன்னு தான் அர்த்தம். அதாவது நம்ம எப்படின்னா, நம்ம பேசுனா அதுங்க கேட்கணும். ஸோ இந்த கதை சொல்கிறது மூலமாக அதுங்க கேட்க ஆரம்பிக்கும். கேட்கும் போது என்ன பண்ணோம், இப்போ விஷுவலாக வீடியோ பார்க்குறதுனால அதுங்க என்ன பண்ணிடுதுங்க, அந்த இமேஜினேஷனை தவற விட்டுடுதுங்க. ஸோ இப்போ கேட்கும் போது இமேஜின் பண்ணோம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இது ஒரு அனுபவபூர்வமான ஒரு பாடம் தான். ஏன்னா நாங்கள்லாம் சின்னதாக இருக்கும் போது எங்கள் பாட்டிலாம் என்ன சொல்லுவாங்க, அப்போல்லாம் கதா காலக்ஷேபம் வந்து கோவிலில் போயிட்டு கேட்பாங்களாம். ஸோ அதனால் மகாபாரத கதைகள்லாம் எங்களுக்கு வந்து நைட்டில் வந்து சொல்லுவாங்க. நாங்கள் கல்யாணம் ஆகிற வரைக்கும் எங்கள் பாட்டிக்கிட்ட வந்து இந்த கதைகளை கேட்டு தான் நாங்கள் தூங்கணும். அதனால் வந்து அவங்க சொல்லும் போது நாங்களே உருவகப்படுத்திக்குவோம், இமேஜினேஷன் பண்ணிக்குவோம். ராமர்னா இப்படி இருப்பார், அவங்க சொல்கிற ஒவ்வொரு விதமும் இன்னும் நல்லா எலாபரேட் பண்ணி சொல்லுவாங்க அவங்க. இப்போ நம்ம அப்படி சொன்னோம்னா பயங்கர கிரிஞ்சாக இருக்குது, என்னடா இது இந்த காலத்தில் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் சுருக்கி அப்படி ஒரு ஃபார்மேட்டில் ஒரு சாதாரணமாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து அது மாதிரி கேட்டதுனால தான் எங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரிஞ்சிச்சு. அதில் வர நீதி கதைகள், தர்மமான ஒரு கதைகள்லாம் எங்களுக்கு வந்து வாழ்க்கையை நடத்துறதுக்கு, எப்படி நம்ம நீதியாக நியாயமாக நடத்தணுன்றதுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. ஸோ அதனால் அந்த கதைகளை கேட்டு வளர்ந்ததுனால அதை தான் என் குழந்தைங்களுக்கும் நாங்கள்லாம் சொல்லி வளர்த்தோம். அதெல்லாம் கேட்கும்போது சரி மற்றவங்களுக்கும் இதை நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிற மொபைல் உலகத்தில் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக தூக்கம் வர வரைக்குமே 2-3 மணி வரைக்குமே நிறைய பேர் என்ன பண்றாங்க, என்னன்னா தூக்கம் வரதுனால தான் எல்லாமே மொபைலை பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அது நம்ம அடிக்ஷன் ஆகிடும், அது மறைமுகமாக வந்து அதை நம்மளே ஆட்கொள்ளுது. அதுதான் சொல்ல வரோம். ஸோ அதனால தான் புக்ஸ்லாம் படிப்பாங்க நிறைய பேர். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறத கூட இப்போ என்ன பண்ணிடுறாங்க, இதுலேயே வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் வந்து கண்ணு வந்து இதுவாகுது, பாதிக்குது. ஸோ இதனால் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கோ, நல்ல தூக்கம் வர்றதுக்கோ, தன்னுடைய தனித்திறமை, இண்டிவிஜுவாலிட்டி இதெல்லாம் வரணும்னா யோசிக்கணும் மனுஷன். ஸோ இந்த யோசனை வந்து ஆரோக்கியமான, ரொம்ப என்ன சொல்கிறது, நிறைய பேர் தியானம்லாம் பண்ணுறாங்களே, எதுக்காக பண்ணுறாங்கன்னா இதுக்காக தான், மனசை வந்து ஒரு அமைதி நிலை கொண்டு வர்றதுக்கு தான். இப்போ இரவு நேரத்தில் இது மாதிரி கதைகளை வந்து பிள்ளைங்க இருக்கிற ரூமில் வந்து ஆன் பண்ணி அது பாட்டுக்கு ஓரமாக வச்சுட்டு நம்ம தூங்கணும்னா இந்த கதைகளை கேட்டுக்கிட்டே பிள்ளைங்க தூங்குறோம். இது வந்து நிஜமாலுமே பயன்படுத்தப்பட்ட ஒரு அனுபவபூர்வமான உண்மைங்க. நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த கதைகளை வந்து இது மாதிரி பிள்ளைங்க தூங்கும் போதோ இல்லை நீங்கள் தூங்கும் போதோ கூட அந்த கதைகள் மெதுவாக போகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை ஃபாலோ பண்ணுவீங்க. தூங்கும் போது இல்லை, நீங்க படுக்கும் போகும்போது, அதான் தூக்கம் வரணுன்றதுக்காக இந்த கதை. ஆமா, நீங்க படுக்க போறீங்கன்னா நீங்க அங்க வச்சிடுங்க, அங்க வச்சுட்டு ஆன் பண்ணிட்டு இதை கேளுங்க. இதெல்லாம் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கதைகளை. ஏன்னா இந்த கதைகள் வந்து எங்க பாட்டி சொல்லும் போது, அவங்க எங்களுக்கு சொல்லும் போதே அவங்களுக்கே ஒரு 70, 85 அது மாதிரி இருக்கும் அவங்களோட வயசு. எங்களுக்கு சொல்லும் போது நாங்கள் +1 +2 படிக்கும் போதெல்லாம் அந்த கதைகளெல்லாம் கேட்டு தான் நாங்கள் தூங்கினோம். ஸோ நீங்கள் வந்து இந்த கதைகளை நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்களும் வந்து இது மாதிரி ஒரு நல்ல அந்த நெறிமுறைகளை கற்றுக்குவாங்க. இந்த கதைகள்லேயே நிறைய அந்த நெறிமுறைகள் வரும். ஸோ அதனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கதைன்னு பிளான் பண்ணுறோம். கொஞ்சம் பெரிய கதையாக வரும்போது 2 பாகமாக, இப்போ நிறைய வந்து 60 பாகம் 70 அது மாதிரிலாம் நிறைய கதைகள்லாம் போகுது. அந்தளவுக்கு நம்ம போகாமல் 1, 2 அது மாதிரி பார்ட்டாக நம்ம இது பண்ணி பிரித்து நம்ம பார்க்கலாம். கதைகள் கேளுங்க, கதைகளை கேட்டு அதுக்கான என்ன சொல்கிறது கமெண்ட்ஸை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா தான்
நீங்கள் வந்து இந்த கதைகளில் எவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்கீங்க, என்ன மாதிரி இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றது எங்களுக்கும் ஒரு எனர்ஜியாக இருக்கும், எங்களுக்கு பூஸ்ட் பண்ணாமல் இருக்கும். உடனே நாங்கள் இன்னும் கதைகளை வந்து சொல்ல ஆரம்பிப்போம். ஆக மொத்தம் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.